என்ன ரேகா, சூப் தீந்து போச்சா? அப்பா வராரு. எங்க? மாப்பிள வாங்க மாமா. நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள. கண்ணு தெரியாதுங்க மாமா, கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுங்க மாமா. நான் அத சொல்லல மாப்பிள, வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க. நல்ல காலம் வேலைக்காரன் மண்டையோட போச்சு. அவன் மண்டைய போட்டிருந்தான்னா அவன் மண்டையை போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமா. ஒளிஞ்சிருந்து பாக்குறவன் உசுரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா. என்னது, உங்க கண்ணுல படாம தப்ப முடியாதா? ஆட, கண்ணு தெரியாத ஒரு பேச்சு கூட கண்ணுன்னு சொல்லக்கூடாதா மாமா? என்ன ஊர்ரா இது? அப்பா நீங்க சும்மா இருங்க. இவர் மட்டும் தேங்காய் உடைக்கலனா என் மானமே போயிருக்கோம். எடுத்து சொல்லு ரேகா. என் கருப்பை காப்பாத்தின சுந்தர புருஷன் பாய்வே. டேய், நீங்க எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைக்கல, நான் இவரை இழுத்துட்டு ஓடியே போயிடுவேன். அது மட்டும் நடக்காதுங்க மாமா. இந்த கண்ணை வச்சுட்டு இவ பின்னால் நான் ஓட முடியுங்களா மாமா? மாமா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேனுங்க மாமா. இத சொல்லி சொல்லியே என் மனசை உருக்கறீங்க மாப்பிள. நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன். என்ன? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க 2 பேருக்கு கல்யாணம். அப்பா, வந்த பிரச்சனை முடிஞ்சதுடா சாமி. மாப்பிள என்ன செகண்டரியில் ஸ்டார்டிங்கா? மாப்பிள மாப்பிள, மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள. என்ன தெரியலையா? டேய், நானே 2 கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்க, உன்னை எப்படா தெரிஞ்சுக்கிறது? என் குரலை கேட்ட பிறகுமா என்னை தெரியல? நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா, மலேசியா வாசுதேவனா? குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றான்? மாப்பிள, உங்க பழைய காதலி சீதாவோட பழைய அப்பே நான். நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க. என் பொண்ணு செத்துட்டா, நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்பிள. டேய் டேய், உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா? ஏதாவது ஒண்ணு சொல்றான். ஐயோ, பழைய கதையெல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள? டேய், டோன்ட் கிரை. பண்ணாட, நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. என்ன மாப்பிள, நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு? ஐயோ, நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவம் மாமா. அதத்தானே மாப்பிள நானும் சொல்ல வந்தேன். டேய், சைடுல நுழையாதடா. அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது? நீங்க எதையோ சொல்றீங்க, இவனை சுடுங்க மாமா. மாப்பிள, அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி. இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்க மாப்பிள. இவன் சேர்த்து வைக்கவில்லை, சோத்துக்கு வந்திருக்கான். அடிச்சு துரத்துங்க. என்னங்க, அவர் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. ஆமா. நம்மளோடயே இருக்கட்டுங்க. என் பொண்ணு ரேகா சொல்றதான் கரெக்ட் மாப்பிள. நீ கூட்டு போ மாறும். நீங்க போங்க போங்க. சரிப்பா, வாங்க போலாம். என்னது பெரிய பாவா? டேய், ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை திருடன் தாண்டா நுழையிறது? மிலிட்டரியே தாங்காதுடா. இப்ப எதுக்கு மாமா சுட்டீங்க? புதுசா விருந்தாளி வந்திருக்காருல்ல, சந்தோஷத்துல சுட்டேன். அட பண்ணார பரதேசி போயிடலாம். எதுக்கு சுடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையாடா? டேய் அழகு, புதுசா ஒரு சைனடு குப்பி வந்திருக்கு, இதனால என்னென்ன ஆக போகுதோ?